அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோர் பக்கடந்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ப்ளஸ் பார்த்தோன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் சார் அடுத்த எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஏன்னா நிறைய பேர் பிகினர்ஸ் நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எழுதக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் நிறைய பேர் பிகினர்ஸ் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி எழுதுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இல்லை அடுத்த எக்ஸாம் நான் நல்லபடியாக படிக்கணும், ஏன்னா இந்த எக்ஸாமில் சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க, டைம் கிடச்சிருக்காது, இல்லை லாஸ்ட் மினிட்ல தான் கொஞ்சம் 1 மந்த்து தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த எக்ஸாம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி இதை முடிச்சுட்டு குரூப் 2க்கு பார்த்தோன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தான். ஏன்னா இது நாளைக்கு எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணாமல் இருக்கும். அதுக்காக தான். ஓகேங்களா, நாளைக்கு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஓகேங்களா, அடுத்து குரூப் 2க்கு உண்டான ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்துருவேன். நீங்கள் ஸ்டடி பிளான் பண்ணி நீங்கள் குரூப் 2க்கு படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஜூலை 14, நாளைக்கு ஜூலை 12 சனிக்கிழமை எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் தான் கேப்பு. அடுத்து மண்டே பார்த்தோன்னா உங்களுக்கு ஜூலை 14 குரூப் 2க்கு உண்டான ஸ்டடி பிளான் அந்த 2 மாதத்துக்கு உண்டான 2 மாதம் கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதுக்குண்டான ஸ்டடி பிளான் போட்டு கொடுப்பேன். நீங்கள் அது படி குரூப் 2 படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். இல்லை நான் குரூப் 4 தான் படிக்க போகிறேன், ஏன்னா இப்போ பிகினர்ஸ் இந்த எக்ஸாம் நான் ஒரு ஃபார்மாலிட்டி தான் எழுதிட்டு வந்திருக்கேன், நான் குரூப் 4க்கு அடுத்த வருஷம் தான் டார்கெட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க நான் அடுத்து ஜூலை 20 ஒரு ஸ்டடி பிளான் போட்டு கொடுப்பேன். அதன்படி நீங்கள் அங்கே படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தோன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு தகவல் தான். நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா சூப்பர், ஓகேங்களா, எல்லாருமே நல்லா பண்ணுங்கள், உங்கள் பெஸ்ட்டு கொடுங்க, அது தவறே கிடையாது. பட் ஒரு சில டார்கெட் நான் குரூப் 2 தான் வச்சுருப்பீங்க. இந்த குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில பார்த்தோன்னா நெக்ஸ்ட் இயர் தான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஏது பண்ண போகிறீங்க, இந்த பயம் தேவையில்லை. ஓகேங்களா, 1 வீக்கில் குரூப் 4க்கான ஸ்டடி பிளானும், ஏன்னா நமக்கு இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி எடுத்திருக்காங்க என்ன எதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் குரூப் 4க்கான பிளான் உங்களுக்கு கொண்டு போவோம். ஓகேங்களா, அடுத்து குரூப் 2க்கு உண்டான பிளான் பார்த்தோன்னா அடுத்த 2 நாளில் அதுவும் கொடுத்துருவேன். நீங்கள் பாட்டு அந்த பிளான் படி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா, ஸோ நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, மைண்ட் ரிலாக்ஸாக நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா, அது தனியாக ஒரு வீடியோ பதிவு பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பதிவு நம்ம டீம்லேருந்து எல்லாருமே கொடுப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா, அதேமாதிரி எக்ஸாம் ஆல் டிப்ஸு, டைம் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வீடியோ ஒன்று வரும். இது மார்னிங்கே உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு கொடுக்கறதுக்கான ரீசன் மைண்ட் ரிலாக்ஸாக இருங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம குரூப் 4 முடிஞ்சதுமே என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ இன்றைக்கே உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு பயம் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, எதுவும் வேணாம், பயமே வேண்டாம். நம்ம பாதைங்கிறது பார்த்தோன்னா நீண்ட நாள் பாதையில் கண்டிப்பாக நம்மளுடைய உழைப்பை போட்டுக்கிட்டே போனால் ஒரு நாள் நமக்கு அதுக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் தொடர்ந்து படிங்க, பெஸ்ட் நாளைக்கு கொடுங்க. ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணணுமோ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நாளைக்கு எக்ஸாம் நான் பெஸ்ட்டு கொடுக்க போகிற 200 கொஸ்டின் அட்டன் பண்ணுற வரைக்கும் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே என்னுடைய கான்ஃபிடென்ட் குறையாமல் நான் என்னுடைய பெஸ்ட்டு நான் கொடுத்துட்டு வெளியில் வர போகிறேன். அவ்வளோதான். ரிசல்ட்டை பற்றி எதுவுமே ஒரி பண்ண, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ, அது 100% படிச்சிருந்தாலும் சரி, 10% படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ 200 கேள்வி அட்டன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்கள் பெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான், வேறு எதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது கிஷோர் பக்கடந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.